இந்த குருத்துவ வாழ்வுக்கு நான் வருவதற்கு மிகப்பெரிய காரணியாக திகழ்ந்தவர்கள், என்னை அன்போடும் பாசத்தோடும் வளர்த்த என்னுடைய 2 பாட்டிகள். ஒவ்வொரு நாளும் கடவுளை போற்றி புகழ வேண்டும், அவரோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு தெய்வ பக்தியை ஊட்டி வளர்த்தார்கள். சலேசிய சபையில் சேர்ந்த பின்பு அருட்தந்தையர்கள், அருட்சகோதரருடைய அன்பினாலும் நான் இந்த சலேசிய வாழ்வை சிறப்பாக வாழ்ந்து பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். கடவுள் எனக்கு எந்த பணியை கொடுத்திருக்கின்றாரோ அதை சிறப்பாக ஏற்று அதை அவருடைய திருவுளமாக கருதி நான் அதை சிறப்பாக செய்து அவருக்கு ஒரு சாட்சியாக வாழக்கூடிய பிள்ளையாக நான் வாழ ஆசைப்படுகின்றேன். எனக்கு சிறு வயது முதல் இறை அழைத்தலை பற்றி எனது பெற்றோர்களும் ஞானத்தாய் தந்தையர்களும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களும் எனக்கு இறை அழைத்தலை ஊட்டி வளர்த்தார்கள். என்னுடைய கிராமத்திலே தொன்போஸ்கோ பேருந்து ஒன்று அடிக்கடிக்கு சென்று வருவதுண்டு. அந்த பேருந்தை நான் பார்க்கும் பொழுது பேருந்தின் கண்ணாடியில் கடவுள் உன்னை பார்க்கிறார் என்ற தொன்போஸ்கோவின் அன்னையரினுடைய வார்த்தையானது அங்கு பொறிக்கப்பட்டு இருந்தது. என்னுடைய மனதிலே மிகவும் ஆழமாக பதிந்திருந்தது. தொன்போஸ்கோவிற்கு உகந்த பிள்ளையாக மாற எனக்கு உதவி அளித்த சலேசிய அருட்தந்தையர்கள், சலேசிய சகோதரர்கள் அனைவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகின்றேன். வீடு விட்டா பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் விட்டா வீடு என்று இருந்த என் வாழ்வு ஒரு நாள் வீடு விட்டா கோவில் என்று மாறியது. இதற்கு காரணம் நான் கலந்து கொண்ட பீட பணியாளர்கள் குழுதான். இந்த குழுவை வழிநடத்திய அருட்தந்தை ஆண்டனி சகாயராஜ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசுவை பற்றியையும் இயேசுவை பின்தொடர்ந்த புனிதர்கள் பற்றிய வாழ்க்கையை எடுத்துரைப்பார். தொன்போஸ்கோவை போல நானும் இளையவர்களை வளர்த்தெடுப்பதில் ஆர்வம் காட்டுவதிலும் அந்த ஆர்வத்தை என் வாழ்வாக்குவதிலும் நான் என்னையே இந்த சபைக்கு அர்ப்பணிக்கின்றேன். என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் என்னுடைய பெற்றோர்களின் பங்கு மிகவும் அதிகமாகவே உள்ளது. நான் பெரம்பூர் தொன்போஸ்கோ மாணவ இல்லத்திற்கு சென்று அங்கு பயின்று வந்தேன். அப்பொழுது அங்கு இருந்த அருட்தந்தையர்கள், அருட் சகோதரர்கள் அவர்கள் காட்டிய அன்பும் அரவணைப்பும் என்னை சலேசியர்கள் பால் இழுத்தது. அவர்கள் மாணவர்கள் மேல் காட்டிய அன்பும் அக்கறையும் அவர்கள் பால் ஈர்த்து நானும் அவர்களைப் போன்று இளையோர்களையும் பிறரையும் அன்பு செய்யவும் பிறருக்காக வாழவும் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. பிறரை கிறிஸ்துவிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு நல்ல தூதுவனாக இருக்க உங்கள் அனைவரையும் எனக்காக ஜெபிக்க வேண்டுகின்றேன். நான் சலேசிய சூழலிலே வளர வேண்டும் என்பது இறைவனின் திட்டமாக இருந்தது. சென்னை எழும்பூரில் உள்ள தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியிலே 12ஆம் வகுப்பு வரை பயின்றேன். 2021ஆம் ஆண்டு வரை எனது குடும்பம் அயனாவரம் தொன்போஸ்கோ பங்கை சேர்ந்திருந்தது. அங்கு மறைக்கல்வி, பலிபீட சிறுவர் பணி, இறையிறக்க ஜப வழிபாடு மற்றும் பாடல் குழு பணி ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வத்துடன் பணிபுரிந்து வந்தேன். தொன்போஸ்கோவின் இறை நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் வழியாகவும் சலேசியர்களின் முன்மாதிரிகை வழியாகவும் இறை அழைத்தலை உணர்ந்தேன். என் குறைகளை பாராமல் நிறைவாக என்னை அன்பு செய்த இறைவனுக்கு இந்த உலகில் இறையன்பின் சாயலாக தொன்போஸ்கோ வழியாக சலேசியராக பணியாற்ற முற்படுகிறேன். என்னுடைய இறை அழைத்தலை நான் என்னுடைய பெற்றோர் மூலமாக உணர்ந்தேன்.
சலேசிய இறை அழைத்தல் என்பது அருட்தந்தை கிரெகரி அவர்கள் மூலமாக நான் உணர்ந்தேன். நீ என்னவாக போகிறாய் என்று கேட்டபொழுது நான் குருவாக போகிறேன் என்று சொன்னவுடன் உடனடியாக பெரம்பூர் இல்லத்திற்கு சென்று தொன்போஸ்கோ அனாதைகளின் தந்தை என்ற புத்தகத்தையும் ஜெபமாலையும் கொடுத்து இந்த புத்தகத்தை படித்து ஜெபமாலை சொல்லி வா என்று முதலாக தொன்போஸ்கோவை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் அருட்தந்தை கிரெகரி அவர்கள். நான் ஏற்க இருக்கும் இந்த பணி குருத்துவத்திலே உண்மையுள்ளவனாக இருக்கவும் என்னை அழைத்த ஆண்டவருக்கும் நான் பணி செய்ய இருக்கும் மக்களுக்கும் எனக்காக வேண்டும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இறை அழைத்தலில் நான் வளர்வதற்கு தொடக்கத்திலிருந்தே எனக்கு உதவி செய்த என்னுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் மற்றும் இந்த பயிற்சி காலங்களில் என்னோடு உடன் பயணித்த அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் என்னோடு என்றும் இருக்கவும் மற்றும் நான் தேர்ந்து கொண்ட இந்த வாழ்விலை இறுதி வரை நிலைத்திருந்து அன்னை மரியாளை போல என்றும் எனது உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்த நாம் ஆசிக்கின்றேன். இந்த குருத்துவ வாழ்வில் நான் சிறந்து விளங்கவும் என்றும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்க என்னை என்றும் உங்களுடைய ஜெபங்களில் வைத்து கொள்ளுங்கள். நான் ஒரு குருவாக வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது இறைவனுடைய அருட்கரம் என்னை வழிநடத்தியதை நான் மிக ஆழமாக உணர்ந்திருக்கிறேன். இந்த பயணத்திலே என்னை வழிநடத்திய அனைத்து சலேசியர்களையும், எனது பெற்றோர், என் உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நாம் ஏற்கும் இந்த பணிவாழ்விலே அர்த்தமுள்ள வகையிலும் நேர்மையான வகையிலும் ஏழை எளிய மக்களுக்கு முன்னுதாரணமாகவும் அவர்களின் ஆதரவாளனாகவும் நான் வாழ உங்களை ஜெபிக்கின்றேன். சகாய அன்னை சகோதரிகள் நடத்தும் தொடக்கப் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது தொன்போஸ்கோவின் 9ஆம் அகவை கனவை நடிக்க நேர்ந்தது. அந்த கனவை நான் நடித்து காட்டும் பொழுது என்னை பெரிதும் தொட்டது. பின்பு பெரம்பூரில் உள்ள தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற பொழுது சலேசியர்களின் குடும்ப வாழ்வும் இளையோர் பணியும் என்னை பெரிதும் நெகிழச் செய்தது. நானும் ஒரு சலேசியனாக மாற வேண்டும் என்று நினைத்தேன். நான் மேற்கொள்ளவிருக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி பணியையும் தொன்போஸ்கோவின் இளையோர் பணியையும் சிவனே செய்ய எனக்கு இறைவன் ஆற்றல் தர வேண்டி உங்கள் அனைவரையும் யாசிக்கின்றேன். நான் கடவுளின் அழைத்தலை என்னுடைய குடும்பத்தின் வழியாக உணர்ந்தேன். என்னுடைய பெற்றோர்களும் உடன் பிறப்புகளும் என்னை இந்த இறை அழைத்தலிலே ஊக்குவித்தார்கள். உன்னுடைய பாதம் ஆலயத்திலே படாவிட்டால் நான் சமைக்கின்ற சாதம் உன் நாவிலே படக்கூடாது என்று என்னுடைய தாயும் சொல்வதுண்டு. என்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து உடன்பிறப்புகளும் ஜெபத்தின் மூலமாக கடவுளோடு இணையலாம். ஆகவே ஜெபம்தான் எளிய வழி என்று என்னை அவ்வப்போது உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தினார்கள். தொடர்ந்து என்னை வழிநடத்தும் கடவுள் என்னோடு இருந்து துணை இருந்து கடைசி வரை நான் ஒரு சாட்சியாக வாழ வழிவகுப்பார் என்ற முழுமையான நம்பிக்கையிலே என்னுடைய குருத்துவ அழைப்பை நான் தொடர்கின்றேன். என்னுடைய அப்பா அம்மா இருவரையும் அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் தான் உருவாக்கினார்கள். சிறிய வயதிலிருந்தே குருத்துவத்தின் மேன்மையையும்
துறவரத்தின் மகத்துவத்தையும் கேட்டு வளர்ந்ததால் நானும் ஒரு குருவாகவும் துறவியாகவும் ஆக வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள்ளே வந்தது. இந்நாள் முதல் இறை அன்பையும் இறை பராமரிப்பையும் என் வாழ்வில் நிறைவாக உணர்ந்துள்ளேன். சலேசிய வாழ்வில் நான் மிகவும் விரும்புவது அன்றாட நிகழ்வுகளில் புனிதத்தை காண்பது மற்றும் குழும வாழ்வில் மகிழ்ச்சியை அடைவது. இறை அன்பை தவிர இவ்வுலகை சார்ந்த எதுவும் எனக்கு வலிமை தராது என்பதை உணர்ந்து நான் என் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க உங்கள் அனைவருடைய ஜெபத்தை நான் வேண்டுகிறேன். சலேசிய சபையிலே சேர்ந்து இளைஞர்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நான் சிறு வயதிலே தொன்போஸ்கோ எழும்பூர் பள்ளியிலே நான் சேர்ந்து கல்வி பயிலும் பொழுது எனக்கு அந்த ஆர்வம் தோன்றியது. இறைவனுடைய அருட்கரமும் அன்னை மரியாளுடைய துணையும் குறிப்பாக எனது ஜெப வாழ்வும் சலேசிய குடும்ப உறவுகளும் நற்கருணையும் ஒவ்வொரு நாளும் இந்த பயணத்திலே நான் நல்ல முறையிலே இறைவனுக்கு ஒரு உகந்த பணியாளராக நடக்க எனக்கு உதவி செய்யும் என்ற நம்பிக்கையோடு இந்த குருத்துவ பயணத்திலே நான் எனது காலடியை எடுத்து வைக்கிறேன். என்னுடைய குருத்துவ பணி வாழ்விற்காகவும் சலேசிய வாழ்விற்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை வேண்டுகிறேன். சிறு வயது முதலே ஒரு குருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. சலேசியர்களின் ஆன்மீகமும் அவர்கள் ஜெப வாழ்வும் மரியன்னை பக்தியும் ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி சகாய அன்னையின் நவநாளும் போன்ற பக்தி முயற்சிகள் இந்த இறை அழைத்தலிலே நான் வளர எனக்கு பெரும் உதவியாக இருந்தன. என் வாழ்நாள் முழுவதும் என்னை முழுமையாக இறை திருவுளத்துக்கு அர்ப்பணிக்க ஆசிக்கின்றேன். இந்த குருத்துவ வாழ்விலே அடி எடுத்து வைத்திருக்கின்ற நான் எனக்காக நீங்கள் தினந்தோறும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை வேண்டுகின்றேன். எனது பங்கில் களப்பணிக்காக வந்த சலேசிய கன்னியர்களின் துணையாலும் அவர்களின் இறைப்பணியாலும் நான் தூண்டப்பெற்றேன். அருட் சகோதரி ஆரோக்கியமேரி மற்றும் ஜாக்லின் அவர்களின் வழிகாட்டுதலாலும் அரவணைப்பாலும் பக்தியிலும் சலேசிய சபையில் சேர்வதற்கான இறை அழைத்தலை பெற்றேன். எனது குருத்துவ ஆயுத்த காலங்களில் எனக்கு பயிற்சி அளித்த அனைத்து குருக்கள், ஆசிரியர்கள் மற்றும் உறுதுணையாக இருந்த அருட் சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் ஆசீர்வாதங்களும். இத்திருப்பலியில் எனக்காக இறைவனிடம் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேட சிறுவனாக இருந்தபொழுது அநேக முறை அந்த குருவாக மாற வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் சலேசிய குருவாக மாற வேண்டும் என்ற ஆசை எனது மண்ணை சார்ந்த ஃபாதர் ஃப்ராங்க்லின் அவரை கண்டபோது தான் அந்த ஒரு ஆவல் ஏற்பட்டது. நான் சலேசிய சபைக்குள் நுழையும் போது எனது தந்தை அங்கே இருந்த சகாய அன்னையினுடைய சுரூபத்தின் கீழே இருந்த அந்த வசனத்தை சொல்லி எனக்கு நினைவூட்டியது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த இல்லத்திற்கு வருபவர்கள் அனைவரையும் அன்னை தான் கொண்டு வருகிறார் என்ற வசனம் அங்கே இருந்தது. அந்த வசனத்தை சொல்லி தந்தை என்னை கேட்டார், இங்கே நான் உன்னை கூட்டிக் கொண்டு வரவில்லை, அன்னை தான் உன்னை கூட்டிக் கொண்டு வந்தாள், அவள் உன்னை வழிநடத்துவாள். அந்த ஒரு வசனம்தான் என்னை இத்தனை ஆண்டு காலம் இந்த சலேசிய சபையில் பயணிக்க எனக்கு உறுதியாக இருந்தது. இந்த குருத்துவ பணியை நான் துவங்க இருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களது ஜெபங்களையும் ஆசிரியையும் தொடர்ந்து வேண்டி விரும்புகிறேன். திருவுள்ளத்தை நிறைவேற்றவே நல்ல மெய்ப்பனாக நான் வாழ்கின்றேன்,
நீங்களும் வாழ்வீர்கள். கிறிஸ்துவைப் போல வாழ இறையன்பின் சாயலாக எல்லாருக்கும் எல்லாமானேன். நான் இந்நிலையில் இருப்பது இறைவனின் அருளால்தான். உம் அருள் ஒன்றே எனக்கு போதும். என்னை வலுவூட்டும் கிறிஸ்துவை கொண்டு எல்லாம் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். இறையன்பே என் வலிமை. இறைவனில் நிறைவடைய ஆகட்டும் உம் திருவுளப்படியே. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இறைவனின் திருவுளப்படியே.